கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நிகழ்ந்த ஒரு சாலை விபத்து ஷமிதா கிருஷ்ணாவின் வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றியது. அதுவரை இயல்பாக நகர்ந்த அவரது வாழ்க்கை பயணம் அதன் பின்னர் மீண்டு எழுவதற்கான போராட்டமாக மாறியது. ஆனால் ஒரு நாள் ஷமிதா மீண்டும் எழுந்து நடப்பார் என்ற நம்பிக்கையை அவரது குடும்பம் மட்டும் சுமந்து செல்லவில்லை. இன்று அந்த நம்பிக்கை பலரையும் ஒன்றிணைக்கும் ஒரு மனிதநேய பயணமாக உருவெடுத்துள்ளது. அந்த பயணத்தின் அடுத்த அத்தியாயமாகவே சிம்பனி ஆஃப் ஹோப் 2026 அறப்பணி இசை விழா நடைபெறவிருக்கிறது. அறம் செய்ய விரும்பு என்ற மனிதநேய சிந்தனையை அடித்தளமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சி ஷமிதாவின் மறுவாழ்வுக்கு தேவையான ஆதரவை திரட்டுவதோடு அவரது குடும்பத்திற்கு இந்த போராட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்ற நம்பிக்கையையும் வழங்குகிறது. வரும் செப்டம்பர் 12 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜோஹர் பாருவில் உள்ள நோவா கிராண்ட் ஹாலின் மோக்ஷா அரங்கில் இசையும் மனிதநேயமும் ஒன்றிணையும் அந்த மாலை அரங்கேற உள்ளது. இது வரும் நிதி திரட்டும் நிகழ்ச்சியாக மட்டும் இருக்காது. விருந்து, விருது, விடிகள் என்ற 3 அங்கங்களை இணைத்து வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மாலை ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை ஒரு சமூகத்தின் நம்பிக்கையாக மாற்றும் முயற்சியாக அமைகிறது. ஷமிதாவுக்காக தொடங்கிய இந்த பயணத்தில் பலரும் தங்கள் கரங்களை இணைத்துள்ளனர். ஸ்கோடாய் லயன்ஸ் குழு சமூக பங்காளியாக முன்வந்துள்ள நிலையில் வணக்கம் மலேசியா வியூக பங்காளியாக இணைந்துள்ளது. மக்கள் ஓசை, ஹவுஸ் ஆஃப் நீலவண்ணம் மற்றும் ராஜீவ் குமார் புரொடக்ஷன் ஆகியவையும் ஆதரவு பங்காளியாக கைகோர்த்து இந்த மனிதநேய முயற்சிக்கு தங்கள் பங்களிப்பை வழங்குகின்றன. இந்த முயற்சி பெரிய அமைப்புகளுக்கோ நன்கொடையாளர்களுக்கோ மட்டும் உரியதல்ல என்பதை ஏற்பாட்டாளர்களின் எண்ணம். சமூக தலைவர்கள் முதல் கலைஞர்கள் வரை, ஊடகத்துறையினர் முதல் பொதுமக்கள் வரை ஷமிதாவின் மீட்பு பயணத்தில் தங்களால் இயன்ற வகையில் அனைவரும் பங்கெடுக்கலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் குழந்தைகளிடம் மனிதநேயத்தை பற்றி பேசுவதை காட்டிலும் அதை செயலால் உணரச் செய்வது முக்கியம் என்ற எண்ணத்தில் பள்ளிகளும் இந்த முயற்சியில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. பள்ளிகளிடம் இருந்து எந்த பங்கேற்பு கட்டணமும் பெறப்படாது. மனமுவந்து வழங்கப்படும் நன்கொடைகள் மட்டுமே வரவேற்கப்படுகின்றன. பள்ளிகள் சார்பில் நன்கொடைகள் மொத்தமாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் போது சம்பந்தப்பட்ட பள்ளியின் பெயரை குறிப்பிடுமாறும் நிகழ்வில் பங்கேற்கும் பள்ளிகளுக்கு சிறப்பு மரியாதை வழங்கப்படும் என்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் ஷமிதாவின் தந்தையுமான சரவண திருத்தா தெரிவித்துள்ளார். நிகழ்வின் கலாச்சார தன்மையை மேலும் அழகுபடுத்தும் வகையில் பங்கேற்பாளர்கள் கலாச்சார உடையில் வரவும் ஊக்குவிக்கப்படுகின்றனர். ஷமிதாவுக்காக ஒன்றிணையும் இந்த மாலையில் டத்தோ மற்றும் டத்தின் சுகுமாரன் அனிதா ஆகியோர் முதன்மை வருகையாளராக கலந்து கொள்ள உள்ளனர். FWD குளோபல் தலைமைச் செயல் அதிகாரி டத்தோஸ்ரீ காந்தி முத்துசாமி சிறப்பு விருந்தினராக நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள விரும்புவோர் தங்களின் வருகையை முன்கூட்டியே உறுதி செய்து கொள்ள நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சரவண தீர்த்தாவை திரையில் காணும் தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஒரு விபத்து ஷமிதாவின் காலடிகளை நிறுத்தி இருக்கலாம், ஆனால் அவரது வாழ்க்கை பயணத்தை அது நிறுத்திவிடவில்லை. இன்று அவரது குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு சமூகமே அவர் மீண்டும் தனது கால்களில் எழுந்து நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையை தாங்கி நிற்கிறது. ஒருவரின் துயரத்தை இன்னொருவர் தனது துயரமாக உணரும் தருணமே மனிதநேயம். அந்த மனிதநேயத்தின் இன்னொரு வெளிப்பாடாக உருவாகும் சிம்பனி ஆஃப் ஹோப் 2026 ஒரு இரவுக்கான இசை விழாவாக முடிந்து விடாமல் ஷமிதாவின் நாளைய விடியலுக்கான நம்பிக்கையாக மாறட்டும். நாம் வழங்கும் ஒவ்வொரு கரமும் அவருக்கு ஆதரவாகட்டும். ஒவ்வொரு பங்களிப்பும் அவருக்கு வலிமையாகட்டும். ஒரு நாள் நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஷமிதாவின் காலடி சத்தம் மீண்டும் கேட்கட்டும். உங்கள் குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 பவர்ட் பாய் வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும்.